friends, the time midnight 2:16, February 23, Sabbath day, Sunday, ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு மட்டும் எனக்கு 1200 கிட்ட சம்பாதிக்க கடவுள் கிட்ட கொடுத்தால். ஒரு ஏர்போர்ட்டுக்கிட்ட இருக்க சங்கீதா ஹோட்டலில் எனக்கு 215 எனக்கு ஃபுட்டு வாங்கி கொடுத்தாரு. கடவுள் இன்னைக்கு அற்புதமாக நான் நினச்சி கூட பார்க்கல, ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஒருத்தர் மூலயமா, அந்த சார் மூலயமா. தைரியமாக போய் உட்காந்து சாப்பிட்டேன். அதேமாதிரி இன்னைக்கு அந்த கத்திப்பாரா நடுவில் இருக்க அந்த சில கடைகள்லாம் பார்த்தேன். நல்லா நைட் 24 ஹவர்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்றைக்கி சாட்டர்டே சண்டே கொஞ்சம் நல்லா ரஷ்ஷாக இருக்குது. மக்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒலி சாபட் டே. இனி நம்ம அதை பிரஸ்தமாக ஆசரிக்கணும் தினத்தை. இன்றைக்கி நான் நேற்று எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு பர்ஃபெக்டாக முடிக்க எனக்கு கடவுள் கொடுத்தார். ஓகே, மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore, pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. Lead us not to temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஒன்று ராஜாக்கள் 9 அதிகாரம் 1 முதல் 28 வரை. சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை ராஜ அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு, and it's come to pass when Solomon had finished the building of this house of the Lord, and the king's house, and all the Solomon desired, which he was pleased to do. வசனம் 2. கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமாகி போது இரண்டாம் தரம் அவனுக்கு தரிசனமானார். That the Lord appeared to the Solomon the second time as he had appeared unto him at Gibeon. வசனம் 3. கர்த்தர் அவனை நோக்கி, நீர் என் சமூகத்திலே செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதல்களையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயமும் எந்த நாளும் அங்கே இருக்கும். இந்த வசனம் 3. And the Lord said unto him. அப்போ நம்ம கடவுள் அவர் ரூபத்தில் நம்ம இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுதா? I have here the prayer and the supplications that you hast made and before me. I have allowed this house which thou hast built to put my name there forever, and my eyes and my heart shall be therein perpetually.
வசனம் 4, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கண்களையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் உன் உத்தம செம்மையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நடப்பாயானால். And if thou wilt walk before me, as David thy fathers walked in the integrity of heart and the uprightness, to do according to all that I have the commandment thee, and keep my statutes and my judgments. வசனம் 5, இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேலே உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற்று போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதுடனே நான் சொன்னபடியே இஸ்ரவேலின் மேலுள்ள உன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். Then I will establish this their one of the kingdom upon Israel and forever, as I promised to David the father, and saying, there shall not fall thee an man upon this their one of the Israel. வசனம் 6, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்னை விட்டு பின்வாங்கி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொள்ளாமற்று போய் வேறே தேவர்களை சேவித்து அவைகளை பணிந்து கொள்வீர்களாகில். But if you shall not hold true from following me, hear your children, and will not keep my commandments and my statutes which I have set before you, but go and serve the other gods and worship them. வசனம் 7, நான் இஸ்ரவேலுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்கள் வைக்காதபடிக்கும் நிர்மூலமாக்கி என் நாமம் விளங்க நான் பரிசுத்தமாக்கின இந்த ஆலயத்தை என் சமூகத்தை விட்டு நீ தள்ளுவேன். அப்பொழுது இஸ்ரவேல் சகல ஜாதிகளுக்குள்ளும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் இருப்பார்கள். Then I will cut off the Israel out of the lands which I have given them, and this house which I have hallowed for my name I will cast out of my sight, and Israel shall be a proverb and beware among all the people. வசனம் 8, அப்பொழுது உத்தமமாயிருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து பகீரியமாய் ஈசலிட்டு கர்த்தர் இந்த தேசத்திற்கு இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பார்கள். And at this house on which is and hype every once that passeth by it shall be as then said, and shall is, and they shall say, we hate and the Lord done those unto his land and to this house. வசனம் 9, அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறு தேவர்களையும் பற்றி கொண்டு அவர்கள் நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேலே வரப்பண்ணுவார் என்று சொல்வார்கள் என்றார். And they shall answer, and because they forsake the Lord their God, and who forgot for their fathers out of the lands of the Egypt, and I have taken hold upon their gods, and I have worshipped them and served them before it, and the Lord and forgot upon them all this evil. வசனம் 10, சாலமோன் கர்த்தருடைய ஆலயமும் ராஜ அரண்மனையுமாகிய 2 மாளிகையும் கட்டி நிறைவேற்றுகிற 20 வருஷம் முடிவிலே. And it's come to pass at the end of the 20 years, when the Solomon hadn't built and the 2 houses, the
house of the Lord and the king's house. வசனம் 11. தன்னுடைய விருப்பத்தின்படியெல்லாம் தனக்கு கேதுரு மரங்களையும் தேவதாரி விருட்சங்களையும் பொன்னையும் கொடுத்து வந்த தீருவின் ராஜாவாகிய ஈராமுக்கு ராஜாவாகிய சாலமோன் கலிலேயா நாட்டில் உள்ள 20 பட்டணங்களையும் கொடுத்தான். Now here the king of the hand furnished Solomon with carrier trees and fair trees and with gold, and according to all this desire that then King Solomon given here the 20 cities in the land of Galilee. வசனம் 12. அப்பொழுது ஈராம் தனக்கு சாலமோன் கொடுத்த பட்டணங்களையே பார்க்கிறதற்கு தீருவிலிருந்து புறப்பட்டு வந்தான். அவைகளை அவன் பிரியப்படவில்லை. And Hiram come out from they to see the cities which Solomon hadn't give them, and they pleased him not. வசனம் 13. அதனால் அவன், என் சகோதரனே, நீர் எனக்கு கொடுத்த இந்த பட்டணங்கள் என்ன பட்டணங்கள் என்றான். அவர்களுக்கு அந்த நாள் மட்டும் வழங்கி வருகிறபடியே காபூல் நாடு என்று பெயரிட்டான். And he said, and what and city at these which thou hast and give me, my brother, and he called them and lands of the Kabul, and to this day. வசனம் 14. ஈராம் ராஜாவுக்கு 120 தாளந்து பொன் அனுப்பியிருந்தான். And Hiram said to the kings of 6 crores talents of the gold. வசனம் 15. பிடித்த அமோசி ஆட்களை கொண்டு சாலமோன் ராஜா தன் கர்த்தருடைய ஆலயத்தை, தன் அரண்மனைகளையும் மில்காவையும் எருசலேமின் மதில்களையும் இத்சேரையும் மேகிதேவையும் சேரையும் கட்டினான். And this is the reason of the levy which King Solomon raised from to build the house of the Lord, and his own house, and Milo, and the wall of the Jerusalem, and the Jerar, and the Megiddo, and Jedar. வசனம் 16. கோசரை கட்டின என்றால் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் புறப்பட்டு வந்து அந்த கோசோர் பட்டணத்தை பிடித்து அதை அக்கினியினாலே சுட்டெரித்து அதிலே குடியிருந்த கானானியர்களை கொன்று போட்டு அதை சாலமோனின் மனைவியாகிய தன் குமாரத்திக்கு சீதனமாக கொடுத்தான். And Pharaoh's king of the Egypt had go up and taken Sige and brown with it fair and selling these Canaanites that dwell in these cities, and they give it for this present unto this daughter Solomon wife. வசனம் 17. சாலமோன் அந்த சோகோர் பட்டணத்தை கீழ்போத்தேரனையும் and Solomon built and Gaza and both down the nature. வசனம் 18. பலத்தையும் வனாந்தர வெளிகளில் உள்ள தத்திமிரையும் and Beloth and Tambo in the wilderness in their lands. வசனம் 19. தனக்கு இருக்கிற ராஸ்துக்களை வைக்கும் சகல பட்டணங்களையும், ரதங்கள் இருக்கும் பட்டணங்களையும், குதிரை வீரர்கள் இருக்கும் பட்டணங்களையும், எருசலேமிலும் லீபனோனிலும் தன் அரசாண்ட தேசமெங்கும் தனக்கு இஷ்டமானதையெல்லாம் கட்டினான். And all the cities of the stores that Solomon had, and cities for these charioteers, and the cities for these herdsmen, and that which is Solomon desired to build in Jerusalem, and the Lebanon, and in all the lands of this domain. வசனம் 20. இஸ்ரவேல் புத்திரர்கள் சங்கார பண்ணப்பட்டாமல் மீந்திருந்த இஸ்ரவேல் புத்திரரின்
ஜாதி எல்லாம் ஜாதி இல்லாத எமோரியர்கள், எத்தியர்கள், எபேசியர்கள், ஏவியர்கள், எபேசியருமான சகல ஜனத்தார்களும் எமிரியர், எபேசியர், எப்பூசியருமான and all the people that were and lived at the Emirates, Etians, Parthians, Evitians, and Jebusians, which were not and the children of the Israel. வசனம் 21. அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மிகுதி இருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளும் சாலமோனன் இந்த நாள் வரைக்கும் நடக்கிறது போல அமென்ச் வேலை செய்து அடிமைப்படுத்தி கொண்டான். And there is children that is were and left after them in the lands who the children of the Israel also were not unable underly to the destroy. Upon those did Solomon live and Trebet have this band serve and to this day. வசனம் 22. இஸ்ரவேல் புத்திரர்கள் ஒருவரை சாலமோனின் அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷருக்கு அவனுக்கு பணிவிடைக்காரர்களும் பிரபுக்களுக்கு சேவகர்களுமாய் ரத வீரர்களும் குதிரை வீரர்களுமாய் இருந்தார்கள். But of the children of the Israel did Solomon make no abandonment, but they were men of war, and he is the servants, and he is the prince, and these captains, and the rulers of the chariots, and his husbands. வசனம் 23. 550 பேர் 500 பேர் சாலமோனின் வேலைக்காரர்கள் விசாரித்து வேலை ஆட்களை கண்காணிக்கிறதற்கு தலைமையானான் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். Those were the chief of these officers that were over Solomon's work, 550, which and bear rule and over these people that were got in this work. வசனம் 24. பார்வோன் குமாரத்தி தாவீதின் நகரத்தில் இருந்து சாலமோனின் தனக்கு கட்டின தன் மாளிகையிலேயே குடி வந்தாள். அப்பொழுது மில்காவை கட்டினான். But Pharaoh's daughters come up of the city of the David, and to your house which is Solomon had and built and for year. Then did he and build Lemol. வசனம் 25. சாலமோன் கர்த்தரின் ஆலயத்தை முடித்த பின்பு அவருக்கு கட்டின பலிபீடத்தின் மேலே வருஷத்தில் 3 முறை சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் கட்டி இக்கட்டு காரியத்தின் சந்நிதியிலே இருக்கிற பலிபீடங்களின் மேலே தூபம் காட்டி வந்தார்கள். And there is time in the year did Solomon after burnt offering and peace offerings and upon the altar which he and built unto the Lord, and he and burned incense and upon this altar that was before the Lord, so he and finished the house. வசனம் 26. ராஜாவாகிய சாலமோன் ஏதேம் தேசத்திலே சிவந்த சமுத்திர கரையிலே ஏலேத்துக்கு சமீபத்திலுள்ள எபேசியகோபேரியிலே கப்பல்களை செய்தான். And King Solomon made and the navy of the ship in his Azeni Geber, which is and Bashan Heliod, and this cover of the Red Sea in the land of Edom. வசனம் 27. அந்த கப்பல்களில் 7 குதிரை சமுத்திர யாத்திரையிலும் பழகிய கப்பல்களிலாகிய தன் வேலைக்காரர்களையும் சாலமோனுடைய வேலைக்காரர்களுடனே அனுப்பினான். And Hiram sent in this navy his servants and shipmen that had and knowledge of the sea, which is the servants of Solomon. வசனம் 28. அவர்கள்
போய் அவனிடத்திலிருந்து 420 தாலந்து பொன்னை ராஜாவாகிய சாலமோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். And these come to the upper and purchased from and they come to the upper purchased from this thence gold and 420 talents and forgot it to King Solomon.